சிறகடிக்க ஆசை சீரியல் எபிசோடில் என்ன நடக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம விஜயா வந்து எப்படியாவது டாக்டர் பட்டம் வாங்கிடலான்னு சொல்லி ஏகப்பட்ட கேரக்டர்லாம் அவங்க விதவிதமாக நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த இதில் வந்து நம்ம குடும்பத்தில் அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க வந்து என்னடா இது அம்மா ஒரு நேரத்தில் இப்படி இருக்காங்களே ஒரு நேரத்தில் இப்படி நடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நம்மளால அந்த விஷயம் புரியாமையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ என்னடான்னா நம்ம விஜயா வந்து புதுசாக ஒரு ட்ராமா போடுறதுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. நம்ம ரத்த தானம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அது ஒரு முகாம் மாதிரி ஏற்படுத்தியிருக்காங்க. அந்த முகாமில் வந்து குடும்பத்தோடு கூட்டிகிட்டு போய் ரத்தம் கொடுக்கறதா எடுத்து பேட்டி கொடுத்துட்ருக்காங்க. என் குடும்பத்தில் இருக்க எல்லாருமே வந்து ரத்தம் கொடுக்க வந்திருக்காங்க. ரத்த தானம் பண்ணுறது வந்து ஒரு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சிறந்த தானத்திலேயே நல்ல தானம்னா நம்ம ரத்த தானம் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த இதெல்லாம் எதுக்காகனா நம்ம டாக்டர் பட்டம் வாங்குறதுக்காக தான் விஜய் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இது யாருக்குமே புரியாமல் முடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து நம்ம கோகிலாங்கிறவங்க வந்துடுறாங்க. பார்வதியோட ஃப்ரெண்டு அது. அவங்க தான் வந்து விஜயாவுக்கு வந்து டாக்டர் பட்டம் வாங்கி கொடுக்கறதுக்காக ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த இதில் வந்து அவங்க வரவுமேனு பையங்களெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அவங்களுக்கு மனோஜ் ரவி எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு உங்கள் ரெண்டாவது பையன் எங்கே அப்படிங்குமே உடனே முத்து அது நான் தான் அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. ஓ இப்போ இந்த பையனுக்கு தான் அவங்க அப்பா அந்த பையனோட மருமகளோட அப்பா தான் ஸ்ட்ரெயின்டர் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரா, அதனால தான் அவங்க வந்து பாவம் பார்த்து கட்டி வச்சுருக்கீங்களா அவங்க மகனுக்கு அப்படின்னு சொல்லவுமே அடப்பாவிகளா என்னடா இப்படியெல்லாம் ஒரு பொய் சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சுருக்க இப்படிலாம் பொய் சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்போ நம்ம ஒவ்வொரு விஷயமும் அம்மா பொய்யா தான் நடிச்சிட்ருக்காங்க, பொய்யா பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி என்னங்க இதையெல்லாம் வந்து சொல்லியிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம மீனா கேட்குறாங்க. சரி இது என்ன நம்ம கண்டுபிடிச்சிருவோம் பார்வதி ஆண்டிகிட்ட கேட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி அத்தைகிட்ட வந்து கேட்குறாங்க. அத்தை கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா அப்படிங்குமே வாமுத்து நான் எடுத்து தரேன் அப்படின்ட்டு வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. என்ன அம்மா இப்போல்லாம் எதுக்காக இப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு அப்படிங்குமே என்ன முத்து சொல்கிற உங்கள் அம்மா டாக்டர் பட்டம் வாங்குறதுக்காக தான் இப்படியெல்லாம் ட்ராமா போடுறான்னு தெரிஞ்சிருச்சா அப்படிங்குமே என்னது டாக்டர் பட்டமா அப்படிங்குமே நீ தான் இப்போ தெரியும்னு சொன்னையே அப்படின்னு. அட என்னங்கத்தை நீங்கள் வேற நான் அரசியல் எல்லாம் குதிக்க போகிறாங்கன்னு நினச்சேன், கடைசியில் என்ன டாக்டர் பட்டம் வாங்குறதுக்காக இப்படி பண்ணியிருக்கிறாங்களா, அப்போ இருங்க வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்புறம் நைட்டு உட்காந்து மீனாவும் நம்ம முத்துவும் பேசுகிறாங்க. அம்மா வந்து நான் உண்மையாலுமே நல்லது செஞ்சுட்டு அந்த மாதிரி டாக்டர் பட்டம் வாங்கிட்டா பரவாயில்ல, ஆனால் வந்து இப்படி அம்மா பொய்யா நடித்து பொய் சொல்லி நம்ம டாக்டர் பட்டம் வாங்க நினைக்கிறாங்க. இந்த டாக்டர் பட்டம்ங்கிறது நல்லவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கணுமே தவிர இவங்கள மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் கிடைக்கவே கூடாது, நம்ம கிடைக்கவும் விடக்கூடாது. இதுக்கு வந்து பார்வதி அத்தையும் வந்து கேமரா வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை எப்படியாவது நம்ம இது பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா இனிமேல் நான் என்ன சொல்கிறேன்னா அதை கேளு, நீ எனக்கு கேமராமேன் வேலை பாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா மறுநாள் காலையில் எங்கேயோ கிளம்புறதுக்காக ரெடியாகி வர்றாங்க. அப்போ வந்து உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்குவோமே என்கிட்ட பணம்லாம் இல்லை நீ பேசாமல் போ அப்படின்னு சொல்கிறாங்க. நான் முக்கியமான வேலையாக வெளியே போகணும் அப்படிங்குவோமேனு நானும் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் ஒன்று பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எதுக்காக வந்து மீனாவை வந்து நீங்கள் தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னீங்க, நீங்கள் எனக்கு கல்யாணமே பண்ணி வைக்கல, அப்பா தானே பண்ணி வச்சாரு, அது ஏன் பொய் சொன்னீங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆமாம் சொன்னேன், இவளை வந்து நான் எதுக்கு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறத உண்மையை சொல்லிடுறாங்க. அதை வந்து மீனா வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அடுத்தது வந்து நம்ம மீனா வந்து விஜயாட்ட போய் பேசுகிறாங்க. அத்தை என்ன குழம்பு வைக்கிறது அப்படின்னு சொல்லி. ஆமாம் நீ ஒரு பிச்சைக்கார குடும்பம் அப்படின்னு சொல்லி அவங்கள ரொம்ப ஏளனமாக பேசிடுறாங்க. அதையும் வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அடுத்தது வந்து நம்ம விஜயாட்ட வந்து இப்போ முத்து வந்து என்ன பண்ணிட்டாருன்னா பிச்சைக்கார வேஷம் போட்டு எப்படியாவது உண்மையை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்ட வீடியோ எடுக்க சொல்லிட்டு அவங்க வந்து பிச்சைக்கார வேஷம் போட்டு போய் பிச்சை கேட்குறாங்க. விஜய் வந்து குச்சி எடுத்து அடிச்சிடுறாங்க. இந்த இதை வந்து மீனா வந்து வீடியோ எடுத்து வச்சுருக்குறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறத வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்